ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். அது தேவையான என்னென்னு பார்ப்போம். தக்காளி 6 தக்காளி எடுத்துக்கோங்க. பல்லாரி 6 பல்லாரி எடுத்துக்கோங்க. மிளகா ஒரு 5, மல்லியில் புதினால தேவைக்கேற்ப ஒரு தயிர் பாக்கெட் எடுத்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாம். அப்புறம் கறி 1 கிலோ மட்டனு அதை கழுவி சுத்தம் பண்ணி குக்கரில் போட்டு வேக வைக்கிறதுக்கு அதோட போடுறதுக்கு உப்பு கொஞ்சம் தேவைக்கப்போ கொஞ்சம். அப்புறம் மல்லி இலை புதினா ஒரு மிளகா அதோட போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1 டீஸ்பூனு போட்டு ஒரு டம்ளர் ஒரு கறி முங்குற அளவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிடணும். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் விசில் வைப்பதற்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு 4 விசில் விட்டு வேக வைத்து எடுத்து வச்சுக்கணும். இதை கறி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் தாளிக்க போகிறதுக்கு முன்னாடி அரிசியை 1 கிலோ அரிசி எடுத்து தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கணும். நம்ம தனியாக அதுக்கப்புறம் வேக வைத்த கறியை தனியாக வச்சுட்டு அரிசியை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிடுவோம். அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தாளிச்ச பிறகு நம்ம வடிகட்டி போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பாத்திரத்தை எடுத்து நம்ம ஸ்டவ்வில் வைத்து முதல்ல நெய் ஒரு 100 கிராம் நெய் ஊற்றணும். ஆயில் அதோட கொஞ்சம் தேவைக்கேற்ப ஊற்றிக்கிடணும். ஊற்றிட்டு நம்ம தாளிக்கிறதுக்கான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறம் பல்லாரி வெட்டி வச்சுருந்த பல்லாரியை போட்டு தாளிக்கணும். நல்லா அது பொன்னிறமாக வரக்கூடிய நேரத்தில் 2 உப்பு எடுத்து போட்டு தாளிக்கணும். அதை தாளித்து வதக்கிக்கிட்டு இருக்கிறது நல்லா மீடியமான ஃப்ளேம் வச்சு அதை பல்லாரி பொன்னிறமாக வந்தால் தான் நம்மளுக்கு பிரியாணி நல்லா ருசியை கொடுக்கும். அதனால் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கொஞ்சத்தை பாதி எடுத்து வச்சுக்கணும் கடைசியில் போடுறதுக்காண்டி. போட்டு அந்த பல்லாரி நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி நம்ம நறுக்கி வச்சு தக்காளி போடணும். தேவையான புதினா மிளகாய் எல்லாத்தையும் போடணும். அதோட போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பேஸ்ட்டு நம்ம 50 கிராம் போடணும். அதோட போட்டு நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறம் தயிர் 1 பாக்கெட்டு நம்ம இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா ஒரு 50 கிராம் போடணும். நம்ம அப்புறம் எடுத்து வச்சிருந்த ஒரு தயிர் பாக்கெட்டையே அதோட கலந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதோட பாதி லெமன் நம்ம அப்படி புரிஞ்சு வதக்கிக்கிடணும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம வேக வைத்த அந்த மட்டனை அது உள்ள கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் நல்லா வதக்கி மூடி போட்டு கொஞ்ச நேரம் நம்ம என்ன செய்யணும், வேக விடணும். வேக விட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அந்த வேக வைத்த கறியை கொஞ்சம் மட்டனை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். கடைசியில் கொஞ்சம் போடுறது கொஞ்சம் இடையில போடணும். நம்ம போடணும். இப்போ நம்ம வேக வைத்து குக்கரில் வைத்த அந்த தண்ணியோட நம்ம ஒரு பாத்திரத்தில் அரிசி எடுத்த பாத்திரத்தில் அதே அளவுக்கு 2ங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சு இந்த கொதிக்க வர நம்ம அதை அரிசி போடுறதுக்கு நல்லா கொதி வரப்போகிற சமயத்தில் மூடி நம்ம அந்த வடிகட்டின அரிசியை எடுத்து ஊற வச்சுருந்தோம்ல அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த அரிசி எடுத்து நமக்கு அளவு தண்ணியில் கொட்டிக்க விடணும். அப்புறம் அரிசியை போட்டுட்டு நம்ம ஏற்கனவே மட்டனில் கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டதில்ல, கொஞ்சம் உப்பு யாருக்கும் இருக்கும். அதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு எடுத்து போட்டுக்கணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு நம்ம மறுபடியும் ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காமல் மீடியமான ஃப்ளேம் வச்சு நம்ம ரைஸ் அடுப்பு போட்டோம். விட்டு வைக்காமல் இடையில இருக்க நம்ம அப்பப்போ கிண்டி விட்டுக்கணும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஃப்ளேம் வைக்காமல் மீடியமான ஃப்ளேம் வச்சு நம்ம அடிக்கடி பிரியாணியை ஒவ்வொரு தடவை கிண்டி பார்த்துக்கணும். லைட்டாக தண்ணி வற்றி வந்துருச்சு. வற்றி வந்தப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த மட்டனையும் அதோட போட்டு நம்ம கிளறி விட்டுக்கணும். நமக்கு நல்லா கிளறி விட்டு நம்ம உடையாத அளவுக்கு நம்ம
வச்சுட்டு மூடி போட்டு மூடிடணும். நம்ம மூடி திறந்து ஒரு கரண்டி அளவுக்கு நெய் ஊற்றிக்கணும் மேலே. அப்போ நல்லா மனமாக அழகாக இருக்கும். ஒருக்கா கிளறி விட்டுக்கொண்டு லைட்டாக ரொம்ப இதாக இல்லாமல் கீழேருந்து மேலேருந்து கீழே எல்லா பக்கம் சுற்றுக்கு எடுத்து விட்டு இப்போதான் அடி பிடிக்காது. அப்புறம் மூடி லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தேவைப்பட்டால் அண்டிப்பருப்பு போட்டு அதோட அண்டிப்பருப்பு போட்ட பிறகு லைட்டாக மூடி போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆனியில் வறுத்து நீர்மா இருக்க அந்த ஆனியில் தூக்கி நம்ம மேலே போட்ட பிறகு நம்ம கொஞ்சம் மல்லியில் புதினா நம்ம எடுத்து அதுக்கு மேலே போட்டு தூவி கொண்டு நம்ம வந்து தூவின பிறகு நம்ம பிரியாணி வந்து பார்க்குறதுக்கு அப்படி அழகாக சாப்பிட்டு பார்த்தா ருசியாக இருக்கும். பிரியாணி மனமாக இருக்கும். நம்ம மூடி கொஞ்சம் தம்முன்னு வைக்கிறதுக்கு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வைக்கிறதுக்கு எது இருந்தாலும் நம்ம தேவைப்பட்ட எடுத்து வெயிட் போட்டு வச்சு சிம்மில் வச்சுட்டு அந்த வெயிட் வந்து தம்மு போடுறதுக்கு தம்மில் இருந்தால் பிரியாணி ரெடி ஆயிடும். அப்புறம் பிரியாணி பார்த்தா நல்லா கவ்வான்னு மனத்தோட நல்லாயிருக்கும். நல்ல மனத்தோட மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்னென்னா நல்லா கழுவி விட்டு பாருங்க, சாப்பிட்டா அழகாக நல்ல நைஸாக சூப்பராக இருக்கும். அப்புறம் பிரியாணி மட்டன் பிரியாணி ஓகே ரெடி. இதேமாதிரி தான் நம்ம மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதுதான் நம்ம செய்யணும். ரொம்ப ஈஸியான மட்டன் ரெசிபி செஞ்சுட்டோம். அழகாக இருக்கும். அதுதான் சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு வருங்க. இனிமேல் ஸ்டார் ஒன்றில் ஆஃபீஸியல் நீங்கள் எல்லோரும் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் மெத்தடில் நம்ம செஞ்சோம்னா ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. மட்டன் ரெசிபி சூப்பர். நீங்கள் செய்து வரலாம்.